ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க மத கஜா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன ஒரு கன்னட படம். அதோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 12 minutes இருக்கு. இது ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் சொல்லலாம். இந்த படத்தை மகேஷ் குமார் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஸ்ரீமுரளி, அஷிகா, ஜெகபதி பாபு, தேவயானி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு, படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது தெளிவா பார்க்கலாம். ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா 2 கும்பல் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. அதுல இருந்து தான் பையனை காப்பாத்துறதுக்காக தேவயானி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிறந்ததுமே ஒரு திட்ட கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க. அந்த பையன் வேற ஒரு இடத்துல போயிட்டு அங்க வளர ஆரம்பிக்கிறான். வளர வளர அங்கேயும் அவன் ரவுடி மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவனுக்கு அங்க இருந்து சொந்த ஊருக்கு வர வாய்ப்பு கிடைக்குது. அவன் அது சொந்த ஊருன்னு தெரியாமலே வரான். வந்த இடத்துல அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாரையும் மீட் பண்றான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்றான், கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் பக்காவான ஒரு கமர்ஷியல் படம். சோ நீங்க ஒரு கமர்ஷியல் ஃபேனா தான் இந்த படத்தை நீங்க உட்கார்ந்து தாராளமா பார்க்கலாம். படத்துல வர மாஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் ஒன்னொன்னுமே செமையா இருக்கும் பார்க்கிறதுக்கு. கண்டிப்பா அதுக்காகவே நீங்க உட்கார்ந்து பார்க்கலாம். அதே மாதிரி கமர்ஷியல் படத்துக்கு ஏத்த மாதிரி அங்கங்க ஒரு சில காமெடி போர்ஷன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸும் நல்லாவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஸ்ரீமுரளி பாத்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. படத்தையே ஹோல்ட் பண்றாருன்னு சொல்லலாம். ஹீரோயினுக்கு அங்கங்க ஒரு சில சீன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அவங்க பெருசா நம்மள இம்ப்ரெஸ் பண்ணவும் இல்ல. அதே மாதிரி ஜெகபதி பாபு, தேவயானி எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. நம்மள அட்ராக்ட் பண்றாங்க. படத்தோட பிஜிஎம்லாம் பாத்தீங்கன்னா தெரிக்க விட்டுருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். இது ஒன்றும் புதுவிதமான ஸ்டோரி பிளாட்லாம் கிடையாது. இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்துட்டோம். அதனால ஸ்டோரி பிளாட் வைஸ் பெருசா நம்மள இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை இவங்க. ஆனா அதை இவங்க ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ஓவராலும் நீட்டா எழுதி எடுத்திருக்காங்க. கமர்ஷியல் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அவன ஒரு கமர்ஷியல் ஃபேன் அடித்தடியோட ஒரு படம் பார்க்கணும்னா அந்த படத்தை பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.